ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் சிற்றகத்தியோட மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம். அகத்திக்கீரையோட இன்னொரு வகை தான் இந்த சிற்றகத்தி. இந்த சிற்றகத்தி வந்து பூக்கள் வச்சு 3 வகையாக பிரிக்கிறாங்க. மஞ்சள், சிகப்பு, கருஞ்செம்பை அப்படின்னு 3 வகையாக இருக்குது. இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கருஞ்செம்பை. இந்த சிற்றகத்தியோட பூக்களை வந்து நம்ம பறித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது ஒற்றை தலைவலி வந்து நல்லாவே சீக்கிரமாக சரியாயிடும். அப்புறம் இதோட இலையவும் குப்பை மேனியோட இலையவும் சரிசமமாக பறித்து நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி நல்லா மையாக அரைச்சி சொறி சிரங்கு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது இந்த சொறி சிரங்குலாம் சீக்கிரமாகவே சரியாயிடும். சித்தகத்தி பூக்களை பறித்து நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி நம்ம தலைக்கு தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும்போது நம்ம தலைமுடி வந்து நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். அதே மாதிரி இந்த சித்தகத்தி மரம் வந்து நம்ம தோட்டத்துக்கு நல்ல உரமாகவும் பயன்படுது, கால்நடைக்கு ஒரு நல்ல தீவனமாகவும் பயன்படுது. இந்த மஞ்சள் கலர் பூக்களையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சிற்றகத்தி மரங்கள் வந்து குறு மரங்களாக தான் வளரும், கிராமப்புறத்தில் வந்து அதிகமாக காணப்படுது. அதுலேயும் இந்த கருஞ்செம்பை வந்து ஒரு அரிய வகை மரமாகும். இந்த செடி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து வாங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த சிற்றகத்தி பூக்களில் பறித்து அதை வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சிட்டு வரும்போது இந்த சுவாச பிரச்சனைகள்லாம் சரியாகும்.